ரமதான் ரெசிபியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நோம்பு கஞ்சி. இது காயல் பண்ண ஸ்பெஷல் வெள்ளை கஞ்சி இல்லை வாய் கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது நோம்பு டைமில் பள்ளிவாசலில் போடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை நல்லா அதோட மணம் வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பை பச்சரிசியோட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கழுவி நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்ல கொலையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட ஒரு 20 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல குக்கரில் ஒரு 5-6 விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஒரு கையளவுக்கு நல்லா கழுவிட்டு வெந்நீரில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தேங்காயில் பால் எடுத்து தலைப்பால், 2வது பால், 3வது பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த கஞ்சை ஆற வச்சு நம்ம மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம பிளெண்டர் வச்சு கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரொம்ப இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை மறையிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்து நம்ம அந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து லேசாக ஒரு கொதி வந்த வரவு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான வாய்க்கஞ்சி ரெடி. இது நோம்பு டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.